என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன யோசிக்கிறீங்க? இன்னும் ஒரு நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களோடு நான் பேச எடுத்துக் கொள்கிற விடயம் என்னவென்றால், பாவம் பாவியை கொல்லும். பாவம் பாவம் பாவம், எல்லா இடத்திலும் பாவத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பாவம் பாவியை கொல்லும்? அது உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே பாவம் செய்யாத யாருமே இல்லை. நாம் எல்லோருமே பாவத்திலே போராடுகிறோம். ஆனால் நமக்கு தெரியுமா, பாவம் எவ்வளவு பெரிதான தாக்கத்தை எமக்கு ஏற்படுகிறது என்று? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எஸ்கிமோக்கள் என்றால் பனி பகுதிகளிலே வாழ்கிற ஒரு மக்களினம். அவர்கள் அதிகமாக வேட்டையாடுவது ஓநாய்களை. அந்த ஓநாய்களை எப்படி வேட்டையாடுவார்கள் என்று தெரியுமா? கூர்மையான, அதாவது இருபுறமும் கூர்மையான ஒரு கத்தியை எடுப்பார்கள். அதிலே ஒரு சிறு மிருகத்தை கொலை செய்து அதனுடைய இரத்தத்தை பூசுவார்கள். பின்பு உறைய வைப்பார்கள். பனி பிரதேசமாக இருக்கிறபடியால் உடனடியாக இரத்தம் உறைந்துவிடும். பிறகு மறுபடியும் மேலாக இரத்தத்தை பூசுவார்கள். அந்த படையையும் உறைய வைப்பார்கள். அப்படி 4-5 படைகளாக அந்த கத்தியின் மேல் இரத்தத்தை உறைய வைத்து பின்பு இந்த ஓநாய்கள் வருகின்ற இடத்திலே அந்த கத்திகளை ஒவ்வொரு இடங்களாக குத்தி வைப்பார்கள். இந்த ஓநாய்கள் இரத்த வாடையை கண்டவுடன் உடனடியாக வந்துவிடும். வந்த உடனே முதலாவது என்ன செய்யும் என்று தெரியுமா? இந்த கூர்மையான கத்தியின் மேல் படையில் உள்ள அந்த இரத்தத்தை நக்க தொடங்கும். பிறகு அந்த ருசி இன்னும் அதிகமாக இருக்கிறபடியால் மறுபடியும் அதனுடைய கீழ்ப்படையை நக்கும். இப்படி நக்கிக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த ஓநாய்களுக்கே தெரியாமல் அதனுடைய நாக்கும் அந்த கத்தியின் கூர்மையினாலே வெட்டப்படும். பிறகு ஓநாய்கள் நக்கிக்கொண்டே இருக்கும், இரத்தம் வழிந்து கொண்டே இருக்கும். அந்த இரத்தம் என்னவென்றால் அதனுடைய இரத்தத்தையே அது நக்கிக் கொண்டிருக்கும். பிறகு அதிகமான இரத்தம் வெளியேற்றியபடியினால் அந்த ஓநாய்கள் அந்த இடத்திலே மயங்கி விழுந்து இறந்துவிடும். பிறகு எஸ்கிமோக்கள் வந்து அந்த ஓநாய்களை கொண்டு போய் அன்றைய நாளிலே பெரிதான விருந்து வைப்பார்கள். இதுதான் பாவத்துக்கு நல்ல உதாரணம். அருமையானவர்களே, பாவமும் இப்படித்தான் ருசியாகவும் சுவையாகவும் இருக்கும், ஆனால் எம்மை கொன்றுவிடும். தாவீது 51ஆம் சங்கீதத்திலே இப்படியாக சொல்லுகிறான், தேவனே உம்முடைய இரக்கங்களின்படி எனக்கு இரங்கும். என்னுடைய பாவங்கள் என்னுடைய கண்களுக்கு முன் இருக்கிறது. ஏன் அவன் அப்படி கதறுகிறான்? பாவத்தினுடைய கொடூரம், அருமையானவர்களே, அவ்வளவு கஷ்டமானது. பாவம் எங்களை படிப்படியாக அழித்துவிடும். உங்களிடத்திலே ஒரு கேள்வி, நீங்கள் பாவத்தோடு வாழ்கிறீர்களா? என்ன பாவம்? பாலியல் ரீதியாக பாவமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய தலைவருக்கு மறைத்து செய்கிற ஏதாவது பாவமாக இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிற பதில் என்னவென்றால், பாவம் உங்களை கொன்றுவிடும். ஆனால் அதற்கு ஒரு தீர்வு உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட பாவத்தையும் மன்னிக்கிறார். வேதாகம் சொல்லுகிறது, அன்றியும் ஏற்ற சமயத்தில் அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெறும்படிக்கு கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இன்றைய இந்த நிமிஷத்திலே நீங்கள் உங்களுடைய பாவங்களை அகற்றிவிட அவருடைய பாதப்படி அன்னைக்கு சென்று மன்னிப்பு கேளுங்கள், புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறிக்கொண்டு விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.